ஹாய் மை ஃபேமிலிஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நிறைய பேர் வந்து நிறைய கொஸ்டின்ஸுமே வந்து கேட்டிருக்கீங்க. இது வந்து அடிக்கடி லைவ்லேயும் சரி இதுலேயும் சரி நீங்கள் வந்து கேட்டுகிட்டு இருந்த விஷயம். தமிழ்லேயே உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இதை பற்றி பேச போகிறேன் அப்படின்றத. எனக்கும் சரண்யாவுக்கும் என்ன ஆச்சு, ஏன் நீங்கள் இப்போ வந்து பேசாமல் இருந்தீங்க, என்ன நடந்தது, உங்களுக்குள்ளே இவ்வளோ க்ளோஸாக இருந்து நீங்கள் ஏன் இந்த மாதிரி வந்து பிரிஞ்சிங்க அப்படின்றது வந்து எல்லாருக்குமே வந்து நிறைய கேள்வி. நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், நாங்கள் வந்து பேசலை அப்படின்னாலும் நாங்கள் கண்டிப்பாக பேசுகிற நேரம் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து பேசுவோம் அப்படின்றதும் நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். சண்டை அப்படின்றத வந்து நிறைய பேர் வந்து ஏதாவது சண்டையா உங்களுக்கும் அவங்களுக்கும் சண்டை இல்லாமல் நீங்கள் வந்து பேசிக்காமல் இருக்க மாட்டீங்கல்ல, சண்டை தான் கன்ஃபார்ம் அப்படின்ட்டு லைவ்லேயும் சரி எல்லாத்துலேயுமே வந்து குறிப்பிட்டு ஒரு இதுக்கு மேலே நான் வந்து சொல்லியிருந்தேன். எங்கள் 2 பேருக்குமே வந்து ஸ்பேஸ் தேவைப்படும். நான் வந்து முன்னாடியே சொல்லியிருந்தேன், நான் உங்ககிட்ட பேசுகிறதில்ல, அவங்க என்கிட்ட பேசுகிறதில்ல. அதுவும் இல்லாமல் நாங்கள் பேசுகிற நேரம் வந்துச்சுன்னா நாங்கள் பேசுவோம். அதே மாதிரி எங்கள் 2 பேருக்கும் ஒரு ஸ்பேஸ் வேணுன்றதை நான் வந்து இதில் நிறைய வீடியோஸில் வந்து சொல்லியிருக்கேன். ஒரு டைம் அதுவே எனக்கு வந்து வெறுப்பாக கூட வந்து இது மாறி இருக்கும். ஏன்னா அதையவே ரிப்பீட்டாக நான் சொல்கிறேன், ப்ளீஸ் அதை பற்றி கேட்காதீங்க, அதை பற்றி வந்து எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி சொட்டிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லதுமே நிறைய பேர் வந்து கோச்சிக்கிட்டீங்க. நீங்கள் வந்து நிறைய இது பண்ணுறீங்க அப்படி எல்லாமே நிறைய பேர் வந்து கோச்சிக்கிட்ட தான் அதிகம். அதுக்கப்புறம் வந்து எனக்கு பர்சனலாகவும் இன்ஸ்டாகிராமில் வந்து நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஒரு சிஸ்டர் வந்து உருக்கமாக சரண்யா பற்றி, சிஸ்டர் அவங்க மேபி உங்கள் மேலே இருக்கிற அக்கறையில் கூட அவங்க வந்து அட்வான்டேஜ் எடுத்துருக்கலாம் அப்படின்றத வந்து ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க. அவங்கக்கிட்ட நான் வந்து பேசியிருந்தேன், அவங்கக்கிட்ட மெசேஜ் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் நான் பேசுகிற டைம் வந்துச்சு அப்படின்னா இப்போதைக்கு வந்து எனக்கு பேசணும்னு தோணலை. பேசணும்னு நினச்சா கண்டிப்பாக வந்து பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய விஷயங்கள் எங்கள் 2 பேருக்குள்ளே வந்து எப்படின்னா பொசசிவ் ஆகுற மாதிரி இருக்கும். நான் வந்து நிறைய பேர்கிட்ட என்னோடய ஃப்ரெண்டு உங்களுக்கே தெரியும், சரண்யாவுக்கு முன்னாடியே வந்து எனக்கு வந்து ஃப்ரெண்டு வைஷு அப்படின்ற ஒரு ஃப்ரெண்டு. அவள் எல்லா ஒரு சுச்சுவேஷன்லுமே ஹேண்டில் பண்ணுறதுக்கு சரி, என்னால் முடியல வைஷு அப்படின்னாவே போதும், மச்சான் இப்படி மச்சான் அப்படி மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ இது பண்ணுவாள். அவகிட்ட பேசக்கூடாதுன்ட்டு அவகிட்ட நாங்கள் இது பழகிறது வந்து அவளுக்கு பிடிக்கல. சரண்யாவே ஓப்பனாகவும் என்கிட்ட சொல்லியிருந்தேன், நீ மற்றவங்ககிட்ட அதிகமாக பேசுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. நான் உனக்கு பிடிக்கலன்னா நான் என்ன பண்ண முடியும் சரண்யா, இதை வந்து நீ உன்னோட இதுக்காக கொண்டுட்டு போகாத அப்படின்ற அளவுக்கு நான் வந்து பேசியிருந்தேன். அதுக்கப்புறமும் கொஞ்சம் நாங்கள் பேசாமல் அவள் கோச்சிக்கிட்டு அவள் பேசாமல் போயிட்டா. அதுக்கப்புறமும் இடையில வந்து பேசினோம். இன்னொரு விஷயம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, நாங்கள் பேசாததுக்கு ரீசன் வந்து யூடியூப்லேயும் நிறைய பேர் வந்து சொன்னது என்னென்னா, என்கிட்ட பேசக்கூடாது, நான் அவங்கக்கிட்ட பேசக்கூடாதுன்னு என்கிட்ட அப்படின்னு நிறைய வீடியோஸ் வந்துக்கிட்டு இருந்ததுனால, மெசேஜ் வந்துக்கிட்டு இருந்ததுனால என்னால் வந்து வீடியோன்னு சொல்லிட்டேன், மெசேஜ் வந்து ரிப்ளைவாக வந்துட்டு இருந்ததுனால என்னால் எதுவுமே பண்ண முடியல. என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல. பேசினாலும் பேசாதீங்கன்றாங்க, பேசலை அப்படின்னாலும் பேசுங்க அப்படின்றாங்க. என்ன செய்யறதுன்னே எனக்கு தெரியாமல் நாங்கள் வந்து, ஆனால் அவளும் என்கிட்ட சொல்லியிருந்தேன், கொஞ்ச நாள் போகட்டும் அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நானும் அதே மாதிரி தான், கொஞ்ச நாள் போகட்டும் அதுக்கப்புறம் வந்து நம்ம பேசிக்கலாம், இப்போதைக்கு வந்து எந்த ஒரு டிசிஷனுமே சரி எந்த ஒரு இதுவுமே நம்ம வந்து சொல்ல வேண்டாம். ஏன்னா ஒரு லாங் டிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு அந்த கம்பெனிக்கு போகும்போது பேசுகிறத நிப்பாட்டி இருந்தேன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 4-5 மாதம் 5-6 மாதம் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு, ஞாபகமாக எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஃபஸ்ட்டு சண்டை வந்து சண்டைன்றதை விட எங்களுக்கு வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் அதிகமாக ஆனது. ஓகேங்களா, சண்டைன்றதை விட ப்ராமிஸாக எனக்கும் அவளுக்கு சண்டை வந்ததே இல்லை. வரல இது வரைக்கும். ஆனால் அவள் சொல்லுவாள், இந்த மாதிரி பண்ணாது செய்யாத அப்படின்னு சொல்லுவாள், அவ்வளோதான். நான் சண்டை எல்லாம் வந்ததே இல்லை இது வரைக்குமே. நாங்கள் பேசாமல் இருந்தது காரணமும் என்னென்னா, எங்கள் 2 பேருக்குமே வந்து ஒரு ஸ்பேஸ் வந்து தேவைப்படும் அப்படின்றது தான். அவள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அவள் வீடியோ போட்டிருப்பா, என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் வந்து வீடியோ போட்டுருவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து நீங்கள் 2 பேர் சண்டை போடுறீங்க, அதனாலேயே தான் வந்து நீங்கள் பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்ட்டு. நாங்கள் என்ன லவ்வர்ஸாக சண்டை போட்டு பிரிஞ்சு போகிறதுக்கு சொல்லுங்கள். எனக்கு வேலையில் பிஸி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேலையில் பிஸி, ஃபோன் பண்ண முடியாமல்
அடிக்கடி வந்து அவள் ஃபோன் பண்ணுவாள், நான் லிப் பண்ண மாட்டேன். ஏன்னா ஒர்க் இருக்கும், வேலை செஞ்சுட்டு திருப்பி வந்து தைக்கிற மாதிரி இருக்கும், வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு அந்த சின்ன கேப்பில் வந்து என்கிட்ட யாருக்கிட்டையும் பேசுகிறதுக்கு வந்து டைமே இருக்காது. அப்படி இருக்கும்போது அவள் வந்து கோவப்படுவா, நான் ஃபோன் பண்ணும்போது நீ ஏன் எடுக்கலை அப்படின்றது மாதிரி வந்து கோவப்படுவாங்க. அந்த மாதிரி தான் ஃபோன் எடுக்காத ரீசனும் ஒரு ரீசன் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸில் வந்து நிறைய பேர்கிட்ட பேசுகிறது, அதுவும் ஒரு ரீசன். அதுக்கப்புறம் செகண்டாவதாக என்ன ரீசன் ஆச்சு அப்படின்னா, அதோட தான் லாஸ்ட்டாக வந்து நாங்கள் பேசுனது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து கம்பெனியில் இருக்கும்போது நானே வீடியோ போடும்போது சில வீடியோஸ் எல்லாமே நான் வந்து டிலீட் பண்ணியிருப்பேன். அது ஏன் அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்லியிருந்திருப்பேன். ஸ்டார்டிங்கில் நான் போய் வீடியோ எடுக்கும்போது அவங்களுக்கு வந்து என்னோடய யூடியூப் சேனல் தெரியாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கிறவங்க வந்து சார்கிட்டையும் வந்து இந்த மாதிரி அந்த பொண்ணு யூடியூப் சேனல் வச்சுருக்கா, யூடியூப் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் கூப்பிட்டு கேட்டாங்க, எப்படிம்மா யூடியூப் சேனல்லாம் ஓப்பன் பண்ணிங்க, என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுவோம். நான் அவங்க கம்பெனிலேருந்து இந்த மாதிரி எல்லாமே போடக்கூடாது, அது போடுறது வந்து ரொம்ப தப்புன்னு சொல்லிட்டு அப்போயே வந்து சின்ன ஒரு வாக்குவாதம் வந்து நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து போட்ட வீடியோஸ் எல்லாமே வந்து டிலீட் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 8-9 வீடியோ போட்டிருப்பேன். அந்த ஃபோட்டோ கூட வந்து இருக்கக்கூடாது தம்ப்நெயில் அப்படின்ற அளவுக்கு வந்து ஓனர் வந்து பேசினாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கணும். ஏன்னா அவங்க கம்பெனி அதை வந்து சீக்ரெட்ன்றதை விட இந்த கம்பெனிலேருந்து ஏதாவது பண்ணுறாங்க செய்கிறாங்க அப்படின்னும்போது நம்ம அதை வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்றது வந்து எனக்கு அப்போதைக்கு தெரியல. நம்ம உங்களுக்கு காமிக்கணும் நான் என்ன வேலை செய்கிறேன் அப்படின்றத வந்து அதில் தான் ஆர்வமாக இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க சைட்லேருந்து யோசித்து பார்த்து அவங்க கிளியராக என்கிட்ட சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நான் டிலீட் பண்ணிட்டேன். டிலீட் பண்ணதுக்கப்புறம் சரண்யா, அப்போ நாங்கள் வந்து சரண்யா கிட்டே பேசிட்டு இருந்தேன். அப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், அந்த ஸ்டாம்பிளர் அடிப்பேன் இல்லைங்களா, சீட்டோட சாம்பிளர் அடிக்கும்போது வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணிட்டேன். எனக்கு தெரியாது வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வீடியோ எடுத்திருக்கான்னு ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருந்தா கூட நான் அவகிட்ட சொல்லியிருப்பேன், சரண்யா வீடியோ எடுக்கிறது நான் வீட்டில் இருக்கும்போது என்ன போடுறது அதை வந்து நான் அவகிட்ட கேட்கவே மாட்டேன். உங்களுக்கே தெரியும், நான் தமிழ்நாட்டிலேருந்து வரும்போது கூட அவள் வீடியோ எடுத்து போடுறதை நான் அவகிட்ட கேட்டதில்லை, எதுவுமே பண்ணதில்லை. ஆனால் இங்கே போடும்போது உடனே சார் வந்து ஏன்னா என்னோடதும் சரி சரண்யாவோடதும் சரி சாருக்கு வந்து சொல்லி சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிடுது. அந்தளவுக்கு வந்து சார் அவங்க எல்லாமே கொஞ்சம் நல்லவங்க தான். மேனேஜர் அந்த மாதிரி இருக்கிறவங்க கொஞ்சம் திட்டினாங்க, வீடியோஸ் எல்லாம் போடக்கூடாது, ஸ்டேட்டஸ் கூட வீடியோ கூட எடுக்கவே விட மாட்டாங்க. அப்போல்லாம் ஃபோன் அலோடு உண்டு. அவங்க இல்லாத டைமில் தான் நான் எடுத்து வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, சார் வந்த உடனே ராதா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு ஆஃபீஸ் ரூம் கூட்டிகிட்டு போயிட்டு அவ்வளோ கேள்வி என்னை கேட்டாங்க. நான் ஃபஸ்ட்டே உனக்கு வந்து நல்லபடியாக வார்னிங் கொடுத்துருந்தேன், இது என்னம்மா பண்ணுறீங்க, நான் வேலைக்கு ஆளை வைக்கிறதா இது பண்ணுறதா இல்லை என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு மாதிரி பேசிட்டாங்க. நான் அந்த கோவத்தில் சரண்யாக்கு ஃபோன் பண்ணி என்னை கேட்காம நீ எப்படி வீடியோ போட்ட அப்படின்னு சொல்லிட்டு நான் அவகிட்ட கேட்டிருக்கேன். அது மேபி அவளுக்கு ஹர்ட் ஆச்சா என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல. அவள் டீட்டெயிலாகவே என்கிட்ட வந்து சொல்லலை, நான் உன்னை கேட்காம போட்டது தப்பு தான் ராதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை டீல் பண்ணிட்டு அதோட எனக்கு வந்து மெசேஜ் பண்ணது கிடையாது. அதோடு நான் மெசேஜ் பண்ணவும் கிடையில. நானும் வந்து ஒரு 2 நாள் நான் வந்து கோவமாக இருந்தேன், இந்த மாதிரி பண்ணிட்டேன்னு கேட்காம அப்படின்ற மாதிரி. ஏன்னா கம்பெனி இல்லைங்களா, இப்போ வந்து நம்ம வீட்டில் என்ன நடக்குதோ அதை வந்து நம்ம போடுறதுல வந்து பிரச்சனை இல்லை. ஏன்னா நானே வீடியோ எடுத்து போடுறேன் அப்படின்றதுனால, நம்ம கம்பெனி அப்படின்றதுனால நம்மளோட இதை வந்து நம்ம இது பண்ணிக்க முடியாது. அதனால் நானும் பேசலை அவளும் பேசலை அப்படின்ட்டு 2 பேருக்குமே என்ன ஆச்சு அப்படின்னா, என்னோடய மனசில் வந்து அவள் ஃபோன் பண்ணல அதனால நானும் அவளுக்கு ஃபோன் பண்ணல, அவள் ஃபோன் பண்ணல அதனால தான் நானும் ஃபோன் பண்ணல அந்த மாதிரி. அதுவும் இல்லாமல் ப்ராமிஸாக இந்த ஒரு கேப் வந்து எங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவள் வந்து எப்போவுமே நான் தமிழ்நாட்டில் இருக்கேன் அப்படின்னா நான் வந்து ஒடிசாவுக்கு வரணும். அவள் தமிழ்நாட்டில் இருக்கும்போது நான் ஒடிசாவில் இருக்கும்போது அவள் வந்து ஒடிசாவுக்கு வரணும்னு சொன்னான். அதுக்கப்புறம் வந்து அவள் ஒடிசாவுக்கு வந்துட்டா. அவள் இவன்னு சொல்கிறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. சரண்யா வந்ததுக்கப்புறம் திருப்பி நான் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, சண்டை வந்து உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் தாண்டி நான் வந்து இங்கே வந்திருக்கேன் அப்படின்ட்டு. அதை முடிச்சுட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் சரண்யாவுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அங்கே யாரும் இல்லாத மாதிரி அவளுக்கு ஃபீல் ஆயிடுச்சு. அப்போ வந்து அவங்க அண்ணிங்க எல்லாமே இப்போ தானே ரீசெண்டாக வந்து நான் பேசாததுக்கப்புறம் தானே இப்போ வந்து எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களோட ப்ராப்ளம்ஸ் எல்லாமே கிளியர் ஆனதுக்கப்புறம் தானே. இப்போ வந்து யாரோ வந்துட்டுருக்காங்கன்னு நினச்சேன். இப்போ வந்து அதை தாண்டி இப்போது ஒடிசாவில் தான் இருக்கணும்னு ஸ்ட்ராங்காக நிற்கிறேன். அந்த ஒரு விஷயத்துக்காகவும் நான் கம்பல்சரி அந்த ஒரு விஷயத்துக்காக தான் அதிகமாக நான் அவகிட்ட பேசாமல் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து 2 ரீசன் எனக்கு மொத்தமாக. ஒன்று வந்து அந்த வீடியோ போட்டது, இன்னொன்று வந்து அவள் அங்கே இருக்கணும் ஸ்ட்ரகிள் பண்ணி யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல்
அங்கே இருக்கணும் அவங்க அப்படின்றது தான் மட்டும்தான் என்னோட தாட்டே. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து ஒடிசாவில் வந்து கல்யாணம் பண்ணியாச்சு, எல்லாமே நம்மளது வந்து முடிஞ்சிடுச்சு இல்லைங்களா. இப்போ தமிழ்நாட்டுக்கு திருப்பி வந்தாலுமே ஒரு டெம்பரவரியாக இப்போ வந்து அம்மா வீட்டுக்கு எப்படி வந்துட்டு போகிறோம் அந்த மாதிரி தான் இப்போ வந்து எனக்கு தமிழ்நாடு. ஓகேங்களா. பர்மனெண்ட் வந்து ஒடிசா மட்டும்தான். யார் என்ன சொன்னாலுமே பர்மனெண்ட் வந்து ஒடிசாவில் கல்யாணம் இருக்கிற பொண்ணுங்க எல்லாருக்குமே பர்மனெண்ட் அப்படின்னா அது வந்து ஒடிசா தான். ஸோ அதனால் நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒடிசாலையே இருக்கணும்னு தான் நான் நினைப்பேன். அவங்களையும் அதே மாதிரி தான் சொல்லியிருப்பேன். அதிகமாக ஒடிசாவில் மட்டும்தான் இருக்கணும், நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது. இப்போ எனக்கு பேபி இல்லை அப்படின்றதுனால இப்போ வந்து நான் எவ்வளோ வருஷமானாலும் நான் இங்கே இருக்கலாம் குழந்த ஆகிற வரைக்கும். ஏன்னா என் குழந்த ஆனால் தான் படிக்குமே, ஐயோ ஒடிசாவில் தான் படிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதிகமாக ஒடிசாவில் வந்து எஜுகேஷன்ஸு வேறு ஸ்டேட்ஸ்லலாம் இருக்குது. நாங்கள் இருக்கிற ஏரியாவில் வந்து அந்தளவுக்கு வந்து எஜுகேஷன் கிடையாது. மேபி இங்கே 10 பேர் வந்து படிக்க வைக்கிறாங்க. இது நிறைய பேர் வந்து எப்படி அப்படின்னா இங்கேயே வந்து எஜுகேஷன் நல்லா இருக்குது அப்படின்றத வந்து இங்கேயே வந்து படிக்க வைக்கிறாங்க. நிறைய பேர் வந்து ஒடிசாவிலேயே தான் படிக்க வைக்கணும், எங்கள் குழந்தைங்களும் அங்கே தான் படிக்க வைக்கணும் அப்படின்ட்டு ஒடிசாவிலேயே வந்து படிக்கவும் வைக்கிறாங்க. அதனால் அவங்கவுங்க விருப்பம், அவங்கவுங்க குழந்தைங்கள எங்கெங்கே படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரியாது, ஏன்னா எனக்கு இது வரைக்குமே பேபி இல்லை அப்படின்றதுனால நான் எப்படி படிக்க வைக்கிறேன் என்ன பண்ணுறேன் அதுன்னு தெரியல. ஸோ நான் இருக்கிறதுல வந்து எந்த ஒரு இதுவுமே இருக்காது. ஏன்னா ஹஸ்பண்ட் இங்கே இருக்காங்க, நான் இங்கே இருக்கேன். பேபி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து ஒடிசாக்கு போகிற மாதிரி நிலைமை ஏற்படலாம் கண்டிப்பாக. ஆனால் எனக்கு ஒரு ஆசை என்ன அப்படின்னா, என் குழந்தைய தமிழ்நாட்டில் படிக்க வைக்கணும் அப்படின்னு தான் எனக்கு ஆசை. அது எவ்வளோ தூரத்துக்கு நடக்குமா என்ன ஏதுன்னு தெரில. ஒரு சின்ன ஒரு ஓரத்தில் கண்டிப்பாக எனக்கு ஆசை இருக்குது. எப்படி இப்போ என்னோடய ஊரில் என் பசங்க படிக்கணும்னு ஆசை இருக்கோ அதே மாதிரி தானே என்ன கல்யாணம் பண்ணியிருக்கிறவங்களுக்கும் அவங்க அப்பா அம்மாவுக்கும் அவங்க பேர பிள்ளை அவங்க கூட இருக்கணுன்ற ஆசை இருக்கும் அவங்களுக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து அங்கே இருக்க தான் நான் வந்து சொல்லுவேன். அதிகமாக நீங்கள் வேணால் சரண்யாவில் லைவ் வரும்போது கூட நீங்கள் கேட்டு பாருங்கள். இந்த அளவுக்கு வந்து அவகிட்ட நான் அதிகமாக சொல்கிறது, நீ ஸ்ட்ராங்காக நில்லு, எந்த பிரச்சனை இருந்தாலுமே அந்த பிரச்சனை வருதுன்றதுக்காக ஓடி போகக்கூடாது. நம்ம அங்கேயே நின்று எதுக்கிட்டு நிற்கணும். ஆனால் இப்போது வந்து நான் தமிழ்நாட்டுக்கு வா அப்படின்னு சொன்னால் என்ன சொல்கிறாங்க மேடம் தெரியுமா, நான்லாம் இனிமேல் தமிழ்நாடே வரமாட்டேன், எனக்கு இங்கே தான் பிடிச்சிருக்கு. இப்போ தான் அந்த வார்த்தை வர்றதுக்காக மட்டும்தான் நாங்கள் வந்து பேசாமல் இருந்தோம். இப்போதைக்கு இது பண்ணோம். இப்போது இடையில வந்து ஒரு ப்ராப்ளம் நடந்துச்சு, உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். நேற்று வீடியோவில் வந்து போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்னோடய ஜிமெயில் ஐடி டோட்டலாக வந்து ரீசெட் ஆகிட்டு நிறைய ப்ராப்ளம் ஆகிருந்துச்சு. அதில் வந்து வளவலன்னு பேசிட்டே இருந்தீங்கன்னு வேறு சொல்லியிருந்தீங்க. வளவலன்னு பேசுறது கிடையாது, அது எனக்கு நடந்த விஷயம் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணேன், அவ்வளோதான். புதுசாக வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு இமெயிலில் பாஸ்வேர்டை வந்து எழுதி வச்சுக்கோங்க. பாஸ்வேர்டு ஞாபகம் இல்லைன்னா கூட இமெயிலில் மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. என்னோடது வந்து அது இதாகிடுச்சு. அதை வந்து சரண்யாவுக்கு வந்து ஒரு டைம் நான் அனுப்பிச்சி விடுவேன், இந்த மாதிரி எல்லாமே எழுதி வச்சுக்கோ சரண்யா அப்படின்னு சொல்லிவிட்டு. அதுக்கப்புறம் வந்து அவகிட்ட கேட்கும் போதுமே கொஞ்சம் எனக்குமே ஹெல்ப் பண்ணியிருந்தேன், இந்த மாதிரி பண்ண அந்த மாதிரி பண்ணுன்னு சொல்லிட்டு. ஆனால் மேரி அக்காவோட ஹஸ்பண்ட் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. ஓகேங்களா. அதனால எனக்கு அந்த எப்படி சொல்கிறது, அந்த பழைய பாண்டிங் எல்லாமே திருப்பி வந்துடுச்சு. ஹெல்ப் பண்ணான்றதுக்காக திருப்பி நீ வீடியோ போடுறியா அப்படின்னு கூட நீங்கள் அதிக பேர் நீங்கள் நினைக்கலாம். எங்களுக்கு சண்டேயே வரல, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சண்டேயே வரல. எங்களுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் தேவைப்பட்டுச்சு. ஓகேங்களா. அந்த ஸ்பேஸை தாண்டி இந்த ஒரு ப்ராப்ளம் மேபி கடவுள் வந்து நாங்கள் 2 பேர் பேசணுன்றதுக்காக இந்த ப்ராப்ளம் ஆச்சா என்னன்னு தெரில. நாங்கள் வந்து பேசியாச்சு. நிறைய பேர் வந்து நிறைய பேருக்கு வந்து பேசியிருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு நிறைய பேருக்கு வந்து பேசக்கூடாதுன்றது நிறைய பேர். எனக்கு தெரியல என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்ட்டு. இன்றைக்கான கமெண்ட்டை வந்து நான் வந்து பார்க்க போகிறேன். எவ்வளோ பேர் வந்து சரண்யக்கிட்ட பேசுங்கன்றீங்க, எவ்வளோ பேர் பேசக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஆனால் இப்போ நாங்கள் வந்து பேசிட்டோம். கிட்டத்தட்ட தொடர்ந்து ஒரு 4 நாளாக தான் நாங்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு ஞாயிற்றுக்கிழமை தான் பேசணும்னு நினைக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமையா? ஆமாம், ஞாயிற்றுக்கிழமை தான் அந்த ப்ராப்ளம் நடந்துச்சு. ஞாயிற்றுக்கிழமை தான் 3 நாள் இன்றைக்கி ஆகுது. ஸோ அதனால் உங்களுக்கு அந்த கிளாரிட்டி கொடுக்கலாம் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோவை எடுத்தேன். ஸோ அதனால் நீங்கள் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. நிறைய ப்ராப்ளம் வந்து க்ரியேஷன் ஆகி இப்போ வந்து எப்போவுமே சரி நாங்கள் 2 பேருமே சண்டை போடுறோம்னா சண்டையே வரல. அது எப்படி சண்டை வருதுன்னு சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. நிறைய பேர் சண்டை போட்டிங்களா, என்ன சிஸ்டர் அப்படியா இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், அதுதான் வேணும். நிறைய பேர் வந்து என்னென்னா
நீங்கள் அப்படி பண்ணுறீங்க இப்படி பண்ணுறீங்க எனக்கு பிடிக்கல பண்ணல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இப்போ எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியும் பண்ண முடியாது ஓகேங்களா. இப்போ வந்து எல்லாருக்கும் ஒரு விஷயம் பிடிக்குது ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னா அது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. கன்ஃபியூஷன் ஆகிடுது ஒரு டைமில். இன்றைக்கி கோவிலுக்கு வேறு போயிட்டு வந்தேன். ஏன்னா என்னோடய ஜிமெயில் ஐடி கடவுள் வந்து எனக்காக ஹெல்ப் பண்ணி எனக்காக இது பண்ணாங்கன்றதால சிவன் கோவில் போயிருந்தேன். இன்றைக்கி வந்து கோவிலுக்கு போயிருந்தேன். அது வந்து நாளைக்கு வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி சாரீ வந்து எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஒரு நல்ல விஷயமாக தான் எனக்கு தோணுது. ஏன்னா ஒரு லாங் டிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் சரண்யக்கிட்ட பேசும்போது எனக்கு அந்த பழைய பாண்டிங் தான் வருது. எங்களுக்கு புதுசாக பேசுகிற மாதிரி ஒரு எந்த ஒரு ஃபீலுமே இல்லை. பழைய சரண்யா பழைய ராதா எப்படி இருந்தாலும் அதே மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக நாங்கள் வந்து திருப்பி ஒடிசா போனோம் அப்படின்னா நாங்கள் மீட் பண்ணுவோம். மீட் பண்ணி அப்போ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வ்ளாக்ஸ் எல்லாமே வந்து போடணுன்னு ஒரு ஆசையாக இருக்குது. ஓகே, இப்போதைக்கு வந்து நான் போக முடியாது. கண்டிப்பாக போனேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணி சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பை பாய் எல்லாருக்கும். இஷ்கியர்.